Hi everyone, welcome to Impact IAS Academy. This webinar is intended to give various inputs related to UPSC preparation. அதனால தான் அந்த டைட்டில் ஆஃப் த வெபினார் இட் செல்ஃப் இஸ் demystifying the myths அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். அதாவது when it comes to UPSC civil services examination, இந்த UPSC civil service exam அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து in common parlance பார்த்தோம் அப்படின்னாக்கா we call it as ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் பீப்புள் ஹாவ் வேரியஸ் ஐடியாஸ் பேஸ்ட் ஆன் தேர் எக்ஸ்போஷர். அவங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடைச்சது, எந்த அளவுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்கவுங்களுக்கான ஐடியாஸை அவங்க ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரேம் பண்ண ஐடியாஸை பேஸ் பண்ணி தான் வெதர் டு பர்சூ சிவில் சர்வீசஸ் ஆர் நாட் அப்படிங்கிற டிசிஷனை எடுக்கிறாங்க. பட் த பர்பஸ், ஆஸ் ஐ எம் டி வெங்கடேஷ் குமார், டைரக்டர் ஆஃப் த இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி, இந்த 18 வருஷம், தட் இஸ் ஆஸ் அ மென்டார் ஃபார் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ், 18 வருஷமா நான் இந்த இண்டஸ்ட்ரியில என்னோட டிராவல் இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் சர்டன் ஐடியாஸ். என்னன்னா மக்களுக்கு நிறைய ராங்கான நோஷன் அபவுட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. அண்ட் லிமிட்டட் இன்ஃபர்மேஷனை வச்சு நிறைய பேர் வந்து அவங்களுடைய ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாம, தட் இஸ் வாட் இந்த மித்ஸ் அப்படிங்கிறது. அதுதான், இது என்னால் முடியாது, இது வந்து இன்டர்நேஷ்னலி ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம். யா, இட்ஸ் ரியலி டஃப் எக்ஸாம், அதில் வி ஒன்ட் டினை இட். பட் எஸ், அதை எப்படி கிராக் பண்றதுக்குங்கிற விஷயங்களை பத்தி கூட யோசிக்காம இதெல்லாம் என்னால முடியாது, தென் லாங்குவேஜ் அஸ் எ பேரியர், எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் மாணவர்களோட மனதில், அதாவது அஸ்பிரன்ஸ் மனதில் இருக்கு. அதை தாண்டி பேரண்ட்ஸுக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. என் குழந்தைய எப்பயில இருந்து இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்குள்ள போட்டா அவங்களோட இது சரியா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ த பர்பஸ் ஆஃப் திஸ் வெபினார் இஸ் பியூர்லி டு கிளியர் ஆல் த doubts about this civil services examination conducted by UPSC. இப்போ UPSC கண்டக்ட் பண்ற இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், as I told you, இதுக்கு பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னாக்கா எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற கிரைட்டீரியா என்ன அப்படின்னா எனி டிகிரி. அப்போ இங்க ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இட் கேன் பி எனி டிகிரி, ரைட் ஃப்ரம் பிஏ ஆர்ட்ஸ்ல ஆரம்பிச்சு, பிஎஸ்சி சயின்ஸ்ல ஆரம்பிச்சு, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் லைக் எம்பிபிஎஸ் ஆர் இன்ஜினியரிங் ஆர் அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே கிராஜுவேஷன் அப்படின்னு தான் எடுத்துக்கப்படுது. அப்போ லெட் அஸ் ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வென் டு ப்ரிப்பேர் அண்ட் ஹவு டு ப்ரிப்பேர். இப்போ இந்த வென் டு ப்ரிப்பேர் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயில இருந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷனை ஒன் கேன் ஸ்டார்ட். அப்போ இந்த வென் டு ப்ரிப்பேர் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, preparation for civil services, that is aspiring to write civil service examination or preparing for civil services, is different from appearing into civil services. அப்ப இது ரெண்டா நம்ம பிரிக்கலாம். when அப்படின்னு வரும்போது ஒன்னு preparation. So when it comes to preparation, a person who prepare to the civil service examination எப்ப ஆரம்பிக்கணும், when to start. இன்னொன்னு அப்பியரிங் த எக்ஸாமினேஷன். அப்ப இந்த அப்பியரிங் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்ப ஒருத்தன் அப்பியர் ஆகலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், அப்பியர் ஆகணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 2 important qualifications are being given by UPSC. இந்த 2 குவாலிஃபிகேஷன் என்னன்னா, 1, you should be a person who completed age of 21 years. இப்போ 21 வயது நிரம்பிய ஒருவர் தான் இந்த UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட்டா கொடுத்துருக்கு. ரெண்டாவது, a person who qualified in his graduation. அப்ப கிராஜுவேஷன் முடிச்ச ஒருத்தவங்க தான் இதுல அப்பியர் ஆகலாம். ஸோ இந்த ரெண்டுமே குவாலிஃபிகேஷன் ஆர் செலக்ஷன், அதாவது என்டர் ஆகிறதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சிருக்காங்க. பட் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு there is no criteria. ஏன் ப்ரிப்ரேஷனுக்கு there is no criteria அப்படின்னா, children can start from even from his schools. ஸ்கூல் படிக்கும்போது கூட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15-16 வயதுடைய ஒரு குழந்தை ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் பெற்ற போது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பேப்பர் எல்லாம் படிக்கிறது, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரௌண்ட் அஸ், இந்த மாதிரி விஷயத்த அவங்க ஹேபிட்டா மாத்திக்கிட்டாங்கன்னா, பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற பியூரோக்ரஸி, நம்ம அதுதான் அடுத்தடுத்து பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு இருக்கிற பியூரோக்ரஸிக்கு இருக்கிற சேலஞ்சே என்ன அப்படின்னா டைனமிசம்.
the world is fast changing. அப்போ ஃபாஸ்ட் சேஞ்சிங்கா இருக்கிறவங்களுக்குரிய அக்யூமெண்ட் என்ன அப்படின்னா, சுத்தி நடக்கிறத விஜிலண்டாவும் அவேர்னஸாவும் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலி பியூரோக்ராட்டுக்குரிய ஒரு குவாலிட்டிஸோட எமர்ஜ் ஆகுறாங்க. அப்போ when to start அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடியலி ஸ்பீக்கிங் a person who entered into college in his first year or second year can start. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னா ஒரு 18 இயர்ஸ் ஓல்டு இருக்கிற யார் வேணாலும் இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்குள்ள வர்றதுக்கான அந்த பூர்வாங்க வேலைகளை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை. பிகாஸ் நான் திரும்பவும் சொல்றேன், ஆரம்பிக்கிறதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை, அப்பியர் ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தேவை. அப்போ ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது ஐடியலி ஸ்பீக்கிங் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும் போதே ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னா, they will get a basic exposure about the syllabus. they will get a basic idea about the courses, that is என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அந்த சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களுக்கு ஏர்லியரா கிடைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் மெச்சூரிங் இன் தேர் ஜேர்னி ஆஃப் ப்ரிப்பரேஷன். இந்த ஜேர்னி ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது படிச்சுட்டு இருக்காங்க, செகண்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது படிக்கிறாங்க, கரண்ட் அஃபேர்ஸை கண்டினியூஸா ஃபாலோ பண்றாங்க, தேர்ட் இயர் வராங்க. தேர்ட் இயர், தட் இஸ் இஃப் தே ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்டா இருந்தா 3 இயர்ஸ் டிகிரியா இருந்தா 3 வருஷமும் இதுக்கான தயாரிப்புல இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா, கிராஜுவேட் முடிச்சு வெளியே வரும்போதே கிட்டத்தட்ட தே ஆர் வெரி மச் ரெடி டு ரைட் த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் தே ஆர் ஆல்ரெடி ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா தே கேன் கிராக் ஈவன் இன் தேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அப்போ வென் டு ஸ்டார்ட்டுக்கான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 18ல இருந்து, தட் இஸ் காலேஜ் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கலாம். supposedly if you are so keen to put your kid into civil services, civil service தான் நான் போட போறேன் குழந்தை அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்கூல்ல இருந்தே அதுக்கான ஓரியன்டேஷனை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவேர்னஸ் அபவுட் ஹேப்பனிங்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் த வேர்ல்ட், கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்றது அண்ட் அவங்களோட ஸ்கூல் புக்ஸ். பிகாஸ் திரும்ப ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கும்போது நம்ம திரும்ப என்சிஆர்டி பத்தி பேசுவோம். தட் இஸ் சிபிஎஸ்சி சிலபஸ், நாட் ஈவன் சிபிஎஸ்சி, ஐ கேன் சே அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஈவன் இஃப் ஸ்டேட் போர்ட் சிலபஸா இருந்து தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சமச்சீர் சிலபஸா இருந்தா சமச்சீர் சிலபஸை ஒழுங்கா புரிஞ்சு படிக்கிறவனா கூட நம்ம வளர்க்கலாம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, த பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல அடுத்து ஹவு டு ப்ரிப்பேர் அப்படிங்கிறதுல பார்க்க போறோம். அப்போ இந்த வென் டு ஸ்டார்ட் அப்படிங்கிறது ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். அதாவது குழந்தையில இருந்தே அதுக்கான அக்யூமென்னை, அதுக்கான ஒரு குவாலிட்டிஸை நம்ம டெவலப் பண்றது அப்படிங்கிறது ஒரு மெத்தடாலஜி. அல்லது ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்டா டர்ன் அரௌண்ட் ஆகணும் அப்படின்னா காலேஜ் என்டர் ஆகும்போது கூட ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, அப்படின்னா என்ன சார், நான் காலேஜ் படிக்கும்போது இதை பத்தி யோசிச்சது இல்லையே, இப்போ அப்போ ஐ எம் நாட் ரைட் கேண்டிடேட் டு ஸ்டார்ட் மை ப்ரிப்பரேஷன் ஆனா தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. பிகாஸ் ஆவரேஜ் ஏஜ் இப்போ இன்னைக்கு செலெக்ஷன் லிஸ்ட் எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஏஜ் இஸ் அரௌண்ட் 26 இயர்ஸ். அப்போ 26 இயர்ஸ் அப்படின்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு எடுக்குதுன்னா ஒரு 23 வயசுல தான் ஒரு ஆவரேஜா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏர்லியர் இஸ் த பெஸ்ட். இட் டசன்ட் மீன் தட் லேட் அப்படின்னா நான் வந்து ஐ எம் மிஸ்ஸிங் த பஸ், ஐ எம் த மிஸ்டு லாட்டானா கண்டிப்பா கிடையாது. ஹவு சீரியஸ் யூ ஆர் கோயிங் டு புட் யுவர் எஃபோர்ட் டுவர்ட்ஸ் திஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ கிராஜுவேஷனை முடிச்சுட்டு வரும்போது என்ன அட்வான்டேஜ் யூ வில் பி ஹேவிங்னா, யூ வில் பி ஹேவிங் சம் மெச்சூரிட்டி. ஒரு நல்ல கிராஜுவேஷன் முடிச்சதுக்கான ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்கலாம். அதனால கிராஜுவேஷன் அப்ப படிக்கிறவங்களோட உங்களுக்கு இப்ப என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு புரிஞ்சு கொள்ற கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ ஸ்டில் those who completed their graduation இப்பதான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்காக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. யூ நீட் டு புட் யுவர் என்டையர் எஃபர்ட் டுவர்ட்ஸ் திஸ் ப்ரிப்பரேஷன். அது மட்டும் தான் ஆக்சுவலா இங்க தேவையா இருக்கு. ஸோ ஐ ஹோப் answered the first question, that is when to start your preparation. So right from 16 years to 26. Even other நான் சொல்றேன், the time is not an issue because various aspectல என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, அந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியை எவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு எவ்வளோ காம்ப்ரிஹென்சிவா நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிறது தான் இதுல விஷயம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் டிஸ்கஷன் இஸ் ஹவு டு ப்ரிப்பேர். இப்போ இந்த ஹவு டு ப்ரிப்பேர் அப்படிங்கிறது பார்ப்போமே. இப்போ இந்த how to start my preparation or how to prepare for UPSC examination அப்படிங்கிறது, before going to how of this we need to understand what is the logic behind this examination. அப்போ இந்த எக்ஸாமினேஷன் என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் ஹவு டு ப்ரிப்பேரோட பேசிக்ஸ். அப்போ வாட் இஸ் த டிமாண்ட் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன்? இந்த எக்ஸாமினேஷன் ஏன் வந்து இவ்வளவு ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க? இதனோட டைம் ஸ்பேன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலத்துக்கான ஒரு மிக நீண்ட ஒரு தேர்வா இதை நடத்துறாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் த டைம் ஸ்பேன் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன். இந்த டைம் ஸ்பேனுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இந்த டைம் ஸ்பேன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட்
ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை அவங்க ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு எண்டு, தட் இஸ் ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 months to 1 year எடுத்துக்கிறாங்க. அப்போ ப்ரிலிம்ஸ் நடத்துறாங்க. ப்ரிலிம்ஸ் நடத்தி அது ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 months கழிச்சு திரும்ப மெயின்ஸ் நடத்துறாங்க. மெயின்ஸ் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 months கழிச்சு பர்சனாலிட்டி டெஸ்ட் நடத்துறாங்க. திரும்ப நெக்ஸ்ட் இயர் அந்த ரிசல்ட்டை வந்து மே அப்படின்ற பீரியட்ல டிக்ளேர் பண்றாங்கன்னா திரும்ப நெக்ஸ்ட் ஜூன்ல ப்ரிலிம்ஸ். அப்போ ஜூன்ல ஆரம்பிச்சு திரும்ப மேக்குள்ள இந்த என்டையர் சைக்கிள் அவங்க கம்ப்ளீட் பண்றாங்க. சி, ஒரு விஷயத்தை நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் நடத்துற யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இஸ் எ மேமோத் ஆர்கனைசேஷன். தே டோன்ட் ஹாவ் அ டெப்த் ஆஃப் பீப்புள், தே டோன்ட் ஹாவ் அ டெப்த் ஆஃப் மெட்டீரியல். அவங்களுக்கு இருக்கிற அந்த கெப்பாசிட்டி அப்படின்றத வச்சு பார்த்தோம்னா they can conduct this examination even within 2 months or 3 months. எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படின்னாலும் முடிக்கலாம். பட் இங்க லாஜிக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தே ஆர் கண்டக்டிங் ப்ரிலிம்ஸ், ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் டைம் கொடுக்குறான், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷனை ஒரு டிஸ்கிரிப்டிவா வைக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு டைம் கொடுக்குறான், அதுக்கப்புறம் தே ஆர் காலிங் ஃபார் அ பர்சனாலிட்டி டெஸ்ட். இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் ஒரு லென்த்தியா ஒரு போர்டு உட்காந்து எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட். இதுல கம்ப்ளீட்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் டெஸ்ட் யுவர் என்டியூரன்ஸ். எப்பயுமே வந்து ஒரு 100 மீட்டர் ஸ்பிரிண்ட்டை விட ஒரு மேரத்தான் ஓடுறதுக்கு தான் உங்களுக்கு நல்ல எனர்ஜி தேவை, ஒரு என்டியூரன்ஸ் தேவை. அப்போ அந்த மேரத்தான் மாதிரியான ஒரு விஷயம், பிகாஸ் அந்த என்டியூரன்ஸ் இருந்தாதான் எல்லா டைம்லயும் யூ வில் பி சஸ்டெய்னிங் இன் பியூரோக்ரஸி. அப்ப அந்த பியூரோக்ரஸிக்குள்ள இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ், இதெல்லாம் எ பர்சன் இஸ் ஏபிள் டு ஹேண்டில் ஆர் நாட் அப்படிங்கிறது இந்த என்டியூரன்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். இஃப் யூ ஆர் எ பர்சன் ஹூ டோன்ட் ஹாவ் பேஷன்ஸ், இஃப் யூ ஆர் எ பர்சன் ஹூ இஸ் நாட் ரெடி டு ஹாவ் அ பெர்சிவரன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் குவாலிட்டிஸ் இல்லாத ஒரு நபராக இருந்தால் இந்த மெத்தட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நான் சொல்றேன் இல்லையா, வாட் த வே தி கண்டக்ட், அதுலயே நீங்க அடிபட்டு போயிருவீங்க. ஸோ இது எனக்கானது இல்லை. ஸோ நார்மலி நேச்சுரலி இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பர்சன்ட் ஜென்ரேஷன் 1 or 2 years கூட வெயிட் பண்றதுக்கு தயாரா இல்லை. அடுத்தடுத்து தே ஆர் ஷிஃப்டிங் இன் டு வேரியஸ் அதர் ப்ரொஃபஷனல். அப்போ அந்த என்டியூரன்ஸ் அப்படிங்கிற அந்த டெஸ்ட்ல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா வி ஆர் நாட் குவாலிஃபைட் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். இப்போ அந்த இடத்துல தான் லாஜிக் பிஹைண்ட் திஸ் லென்த்தி பேட்டர்ன், இந்த எக்ஸாம் இப்படி வச்சிருக்கிறதுக்கான ஒரு லாஜிக் இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் ஸ்பேனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம். இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ல ஒரு மிகப்பெரிய சயின்டிபிக் அண்ட் லாஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது உள்ளடக்கி இருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா the first phase of this examination, what I told you as prelims, இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதில் பேப்பர் 1 ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு, பேப்பர் 2 வந்து சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு. பட் இந்த டெஸ்ட் த வே இட் இஸ் பீங் கண்டக்டட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்கா, whether a person is able to take a decision quickly or not, இந்த மாதிரி பல பரிமாணங்களை டெஸ்ட் பண்ற விதமா இருக்கும். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி வெரி கிளியர்லி நோ தட் திஸ் எக்ஸாமினேஷன் வில் பி அப்பியர்ட் பை a person who is elite, a person who is from urban background, a person who is from a middle class, a person who can be from the lower strata of the society, a person from a village. எல்லா ஸ்ட்ரேட்டால இருந்தும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் ஆவாங்க அப்படிங்கிறது யூபிஎஸ்சிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் அவன் கொடுக்குற அந்த கொஸ்டின்ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெதர் யூ ஆர் ஹேவிங் எ டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சப்ஜெக்ட் ஆர் நாட். இப்போ ஒரு கொஸ்டின் எடுக்கிறான், ஒரு சப்போஸ் ஒரு எக்கனாமிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் எடுக்கிறான் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்குள்ள 3 விதமான விஷயத்த உள்ளடக்கியதா இருக்கும். ஒண்ணு, பேசிக் பிரின்சிபல் உனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு இருக்கும். அதை வேற ஏதாவது ஒரு டைப் ஆஃப் கான்செப்டோட லிங்க் பண்ணியிருப்பான் அண்ட் கான்டெம்பரரி டெவலப்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பான். இந்த 3 விஷயத்தையும் அங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய இடத்துல உங்களை கார்னர் பண்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா ஒரு குயிக் டெசிஷன் மேக்கரா நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத அங்க டெஸ்ட் பண்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரே ஆர்டர்ல இருக்கிறது இல்லை. அதாவது ஒரே ஆர்டர்லன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஸ்கூல் எக்ஸாமினேஷன் எழுதுறோம் அப்படின்னா ஹிஸ்டரி பேப்பர் ஒரு நாள் ஹிஸ்டரி ஃபுல்லா எழுதுவோம், ஜிஆர்பி படிச்சுட்டு போய் ஒரு நாள் ஜிஆர்பி ஃபுல்லா எழுதுவோம், வேற ஒரு சப்ஜெக்ட்னா அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா. அப்ப அன்னைக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும்னா அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை பத்தின ஓரியன்டேஷன் இருக்கும், மனநிலை இருக்கும், அதுக்கான ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருப்போம், அந்த சப்ஜெக்டை நம்ம அப்பியர் பண்ணிட்டு வந்துட்டே இருப்போம். பட் இங்க கொஸ்டின்ஸ் அப்படி இருக்காது. இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூ வில் பி அப்பியரிங் இன் என்விரான்மெண்ட் அண்ட் இக்காலஜி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் தே மே பி ஆஸ்கிங் ஃப்ரம் இந்தியன் பாலிட்டி கான்ஸ்டியூஷன்ஸ்ல இருந்து இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் போவோம், அதுக்கு அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போவோம், அதுக்கப்புறம் சடனா ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு வரும். ஸோ அப்போ இப்போ இந்த மாதிரியான வேரியஸ்
கொஸ்டின்ஸ் வந்து அடுத்தடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா உங்களோட தாட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. இந்தியன் பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்போம், அமெண்ட்மெண்ட்ஸ் படிச்சிருப்போம், ரீசெண்ட் சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ஸ் படிச்சிருப்போம். இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸை நம்ம கவர் பண்ணியிருப்போம். அடுத்து எக்கனாமிக்ஸ்ல எடுத்தீங்கன்னா வேரியஸ் கான்செப்ட்ஸ் லைக் இன்ஃபிளேஷன் பார்த்திருப்போம், ஷேர் மார்க்கெட்ஸ் பத்தி பார்த்திருப்போம், அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரீசெண்டா மானிட்டரி பாலிசி என்ன வந்தது, ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸ் படிச்சிருப்போம். அட் த மொமெண்ட் இம்மீடியட்டா ஒரு கொஸ்டின்ல ஒரு சப்ஜெக்டுக்குரிய ஓரியன்டேஷனுக்கு போயிட்டு அடுத்த கொஸ்டின்ல இம்மீடியட்டா வேற ஒரு ஓரியன்டேஷனுக்குன்னா ஹவு ஃபாஸ்ட் யுவர் பிரெயின் ஷுட் ஒர்க் அப்படின்றது நீங்க பாத்துக்கோங்க. அப்ப என்னன்னா ஒரு தரவு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லாஜிக் ஆர் ஃபவுண்டேஷன் ஆர் பிரின்சிபல் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் யூ ஷுட் நோ. அந்த லாஜிக்கை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த லாஜிக்கை எங்க லிங்க் பண்ணியிருக்காங்கிற கிளாரிட்டி இருக்கணும். இவ்வளோ விஷயங்களும் ஒரு கொஸ்டினுக்குள்ள உள்ளடக்கி அவங்க கேட்கும்போது அந்த கேள்விக்கான விடையை சரியானதாக நீங்க தேர்வு செய்து பண்ணணும். பிகாஸ் we know very well that now UPSC started having negative marking also. அப்ப நீ நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னா ஒரு கொஸ்டினை நீங்க ராங்கா மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் 0.67 மார்க்ஸ். ஆல்ரெடி அந்த கொஸ்டினுக்குரிய 2 மார்க்கும் உங்களுக்கு லாஸ் தான். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு தெளிவு இருந்தா மட்டும்தானா தே ஆர் புட்டிங் யூ அண்டர் ஏ ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். அப்ப இந்த ட்ரெமெண்டஸ் ப்ரெஷரை யார் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ரிலிம்ஸ் உடைய லாஜிக். அப்ப இந்த ட்ரெமெண்டஸ் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணணும். குயிக்கா ஒன் ஆஃப்டர் த அதர் வெவ்வேறு விஷயங்களை அணுகும் அந்த குயிக் டெசிஷன் மேக்கிங்கான கெப்பாசிட்டி இருக்கணும், காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில்ஸ் இருக்கணும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்க ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்ல ஜெனரல் ஸ்டடீஸ்ல டெஸ்ட் பண்றான். ஏன்னா வெவ்வேறு பரிமாணங்கள்ல வெவ்வேறு கேள்விகள் கேட்கறாங்க. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா வெதர் யூ ஆர் கெட்டிங் எக்ஸைட்டட் ஆர் எமோஷனல் பை ஃபெயிலியர்ஸ். அதாவது சடனா ஒரு 4 கேள்வி 5 கேள்வி தெரியல அப்படின்னா ஆப்வியஸ்லி ஹியூமன் டெண்டன்சினா ஐயோ இந்த அட்டம் போச்சுரா அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். பட் அங்கேயும் கம்போஸ்டா இருந்து இல்ல இன்னும் மீதி இருக்கிற கொஸ்டினை லெட் மீ அப்ரோச் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கும் அடுத்த கொஸ்டினுக்கும் டோன்ட் கேரி யுவர் எமோஷன். அப்ப அந்த கொஸ்டின் ஈஸியா இருந்தா ஜூப்ளியன்ட் ஆகி உடனே எக்ஸைட் ஆகுறதோ, இல்ல ஒரு கொஸ்டின் டஃபா இருந்துச்சு அப்படின்னா ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி உடனே டவுன் ஆகுறதோ, இது ரெண்டுமே இல்லாம யாரெல்லாம் பேலன்ஸ்டா இருக்கானோ, தட் இஸ் வாட் ஐ செட், சைக்காலஜிக்கலா ஆல்சோ தே ஆர் டெஸ்டிங். பேலன்ஸா இருக்கிறவன்னா அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு டிராவல் ஆகுறான், அடுத்தடுத்த கொஸ்டினும் கம்போஸ்டா அப்பியர் பண்றான், அடுத்தடுத்த கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணும்போது தே ஆர் கிளியரிங் திஸ் எக்ஸாம். த சேம் திங் இஸ் அப்ளிகபிள் பெர்டைனிங் டு சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வெதர் யூ ஆர் ஏபிள் டு டேக் ஏ கிளியர் கால். இப்ப எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு விஷயம் கண் முன்னாடி இருக்கு, அது எனக்கு ஈஸி தான். ஆனா அதை நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னோட என்டையர் எனர்ஜி அண்ட் எஃபோர்ட் அதுக்குள்ளேயே போச்சு அப்படின்னா மற்ற விஷயங்களை நான் கான்சென்ட்ரேட் பண்ணாம போயிடுவேணும் அப்படிங்கிற இடத்துலதான். சப்போஸ் ஒரு கொஸ்டின் உன்னால சால்வ் பண்ண முடியும், ஆனா டைம் ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு இறங்குனா எனக்கு அடுத்த கொஸ்டின்ல டைம் ஃப்ரேம் ஒத்து வராது அப்படின்னா தெரிஞ்சிருந்தாலும் அந்த கொஸ்டினுக்குள்ள போகாம அந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ணிட்டு வைஸா அடுத்த கொஸ்டினை எடுக்கிறியா இல்லையா? பிகாஸ் ஆப்வியஸ்லி யூபிஎஸ்சி உடைய இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிசல்ட்ஸ் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியல ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், ஜிஎஸ் கட் ஆஃப் எனக்கு வந்துருச்சு ஆனா சிசாட்ல நான் மாட்டிக்கிட்டேன், சிசாட் கட் ஆஃப் எனக்கு வரல, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம். அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா they might have got trapped into certain questions which they felt easier. அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், ஆன்சர் வந்துரும் அதுலயே கேரி ஃபார்வர்ட் ஆகி போயிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல they forgot to have a clarity that at the cost of other questions they are getting trapped into this question. இந்த ட்ராப் அவன் வச்சிருப்பான், கான்சியஸா தான் வச்சிருப்பான், பட் அதை நம்ம அலர்ட்டா இருக்கணுமா, அந்த மென்டல் அலர்ட்னஸை இங்க டெஸ்ட் பண்றாங்க. அப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, லாஜிக் பிஹைண்ட் திஸ் ப்ரிலிமினரி இஸ் இட்ஸ் அ ஸ்கிரீனிங் டெஸ்ட். அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல ஒரு பேசிக் எடுத்து நீங்க சீரியஸ் ஆஸ்பிரண்டான்னு ப்ரூவ் பண்ண போறீங்க. அந்த ப்ரூவ் பண்ண போறதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு குவாலிட்டிஸா இம்பைபா இருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல நீங்க கிராக் பண்ண முடியும். சப்போஸ் இந்த ஸ்டேஜே நீங்க தாண்ட தடுமாறுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இதனுடைய ஓரியன்டேஷனுக்குள்ள உங்களோட ப்ரிப்பரேஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஓரியன்டேஷனை நம்ம எப்படி க்ரூம் பண்ணிக்கணும், எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா அதை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ல பார்க்க போறோம். கண்டினியூஸா டெஸ்ட் எழுதி பார்க்கறது, கண்டினியூஸா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்றது, வேரியஸ் மாக் டெஸ்ட் அப்பியர் ஆகுறது, இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தும். எஸ், இந்த ப்ரிலிம்ஸ்க்கான லாஜிக் ஐ ஹோப் யூ பீப்புள் அண்டர்ஸ்டுட். லெட் அஸ் மூவ் ஆன் டு மெயின்ஸ். இந்த மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க யூ ஆர் பீயிங் ஸ்ட்ரெஸ்ட், யூ ஆர் பீயிங் ப்ரொவைடட் வித் லிமிட்டெட் டைம் டு டேக் எ குயிக் கால், குயிக் டெசிஷன். இதெல்லாம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த அளவுக்கு தடபடுன்னு ஓட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா அங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய மென்டல் கேலிபரை அங்க டெஸ்ட் பண்றாங்க. உன்னுடைய பர்சனாலிட்டி அங்க டெஸ்ட் பண்றாங்க. அப்ப மெயின் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது என்ன? மெயின்ஸை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜெண்டர் ஸ்டடீஸை 4 பேப்பர்ஸா வச்சிருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அண்ட் 4th பேப்பர் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஆப்ஷனல் சப்ஜெக்ட், ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டை வந்து 2ஆ பிரிச்சு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பிளஸ் எஸ்ஏ பேப்பர். இது எல்லாமே மார்க், தட் இஸ் உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் இருக்கிறது. இது இல்லாம இங்கிலீஷும் எனி ரீஜனல் லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் பேப்பரா வச்சிருப்பாங்க. அப்போ இந்த குமுலேட்டிவ் மார்க்ஸ்க்கான இந்த 7 பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த 7 பேப்பரும் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ், நான் சொன்ன பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 ஆஃப் ஜெனரல் ஸ்டடீஸ் as well as ethics and integrity, இந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே எப்படி உங்களை டெஸ்ட் பண்ணுது, என்ன விஷயத்தை உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யுவர் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில்ஸ். ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்துட்டா, அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் உங்களை வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் படிடா அப்படின்னா, ஒரு சில பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 100 புக்கை எடுத்து முன்னாடி வச்சுப்பாங்க. இந்த 100 புக்கில் யூ ஆர் நாட் கோயிங் டு பிகம் ரிசர்ச் ஸ்காலர் ஹியர். உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னா, அந்த இன்ஃப்ளேஷன் ஆஸ் அ கான்செப்ட் என்ன, அது எப்படி மக்களை நேரடியா பாதிக்குது, அதனோட பாதிப்புகளுக்கு எப்படி கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணுது, இந்த ஒரு 3 விஷயங்களுக்கு அட்ரஸ் பண்ணா போதும்னா, அதுக்கு என்சிஆர்டிலே போதுமான கண்டென்ட் இருந்தா என்சிஆர்டியோட லிமிட் பண்ணிக்கலாம், அல்லது அதுக்குரிய ரெஃபரன்ஸ் புக் 1 or 2 எடுத்து வச்சு என்னன்றதை புரிஞ்சுக்கிறது. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க உங்களோட பியூரோக்ரஸியில தேவையான ஒரு முக்கியமான குவாலிட்டிஸை டெஸ்ட் பண்றாங்க. தட் இஸ் என்ன அப்படின்னா, whether you are able to understand various aspects and come to a clear cut comprehensive idea and communicate through writing. அப்ப நீங்க ஒரு செக்ரட்டரியா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட்ல போடும்பொழுது பல பிரச்சனைகள் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் எப்படி அணுகுறீங்க, அந்த அணுகிய விஷயத்துக்கு நீங்க தீர்வு காணும் பொழுது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஐடியா உங்களுக்கு கிரியேட் ஆகுதா? அப்ப இந்த காம்ப்ரிஹென்சிவ் ஐடியா கிரியேட் ஆகி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வெதர் யூ வில் பி ப்ரொஜெக்டிங் இன் எ பாசிட்டிவ் ஓரியன்டேஷன் ஆர் அ நெகட்டிவ் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ரைட்டிங்ல இருந்தே அவங்களால ஜட்ஜ் பண்ணிட முடியும். அப்ப இங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சதோட மட்டும் இல்லாம யூ ஷுட் ஹாவ் அ லாஜிக்கல் ஃப்ளோ இன் யுவர் ஆன்சர். ஏன்னா ஒரு லேமேன் அந்த விஷயத்த படிச்சாலும் அவனுக்கும் இதை பத்தின ஒரு விஷயம் புரியணும். அதான் நீங்க இப்ப எழுதுறீங்க, ஒரு சப்போசட்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி ரீசெண்டா வந்து நம்மளுடைய பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இன்னைக்கு வந்து இந்தியாவில் த்ரைவ் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெமோக்ரஸினா என்ன, ரீசெண்டா டெமோக்ரஸி த்ரெட்டா இருக்குன்னு பார்க்கப்பட்டதா இல்லையா, அப்படி பார்க்கப்பட்ட என்னென்ன கூறுகள் வந்து இது த்ரெட்டுன்னு பார்க்கப்பட்டது, ரீசெண்டா ஒரு பேஸ்ட் ஆன் த பீப்புள்ஸ் வெர்டிக்ட் வி கேன் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் தட் டெமோக்ரஸி இஸ் த்ரைவிங் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கன்க்ளூட் பண்றீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து முடியிற வரைக்கும் உங்களுடைய ஃப்ளோ கரெக்டா இருக்கணும். அதுக்கு நீங்க கொடுக்குற லாஜிக்கல் ரீசனிங் கரெக்டா இருக்கணும். அதை கடைசியா கன்க்ளூட் பண்ற விதம் கரெக்டா இருக்கணும். அண்ட் யூ ஷுட் ஹாவ் அ பாசிட்டிவ் டோன் ஆல்சோ. அப்ப என்ன அப்படின்னா, நீங்க ஒரு அன்பயஸ்டான ஒரு ப்ராப்பர் ஓரியன்டட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறத உங்களோட மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல நீங்க ரிவீல் பண்ணிடுறீங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம கிட்ட அவங்க எதிர்பார்க்கிறதே பல விஷயங்களை ஒரு இடத்துல எடுத்து வச்சு ப்ரெசென்ட் பண்ண சொன்னா சரியாக புரிஞ்சு ப்ரெசென்ட் பண்றாங்களா இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். when it comes to ethics and integrity, இந்த ethics and integrity கொண்டு வந்ததுக்கான அடிப்படை காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த சொசைட்டிஸ் சைக்காலஜி டுடே. இன்னைக்கு சொசைட்டியோட சைக்காலஜி வெதர் வி ஆர் ஆல் அக்செப்டட் கரப்ஷனா, இல்ல கரப்ஷனுக்கு எல்லாருமே பழகிட்டுமா இல்லையா, இல்ல எல்லாருக்குமே வேல்யூஸே இல்லாம வளர்ந்துட்டாங்களா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இன்னைக்கு சொசைட்டி முன்னாடி நம்ம பார்க்குறோம், வைக்கிறோம். எல்லா விஷயங்களும் நடக்குது, நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். we at times become a victim of corruption or we at times become a perpetuator of corruption. இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களை இந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வரணும். அப்ப இந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வந்தா நீங்க எப்படிப்பட்ட நபர், உங்களோட ஓரியன்டேஷன் என்னவா இருக்கு அப்படிங்கிறத இந்த பேப்பர்ல ரொம்ப கிளியர் கட்டா அனலைஸ் பண்றதுக்காக வேண்டி தியரிட்டிக்கலாவும் சரி, ப்ராக்டிக்கலாவும் சரி, வேரியஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இஸ் பீங் புட் ஃபோர்த் பிஃபோர் யூ. ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து இந்த சுச்சுவேஷனை கேஸ் ஸ்டடியா, அந்த கேஸ் ஸ்டடியில இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உனக்கு வந்தா நீ எப்படி ஆக்ட் பண்ணுவ, நீ எப்படி பிஹேவ் பண்ணுவ அப்படிங்கிற இந்த டைமென்ஷனை பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பர்ல ரொம்ப கிளியர் கட்டா எடுத்துருவாங்க. அப்ப என்ன அப்படின்னா, there is no single answer for those questions. எல்லாருமே ஒண்ணு எழுதவே முடியாது. அப்ப ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யூனிக் அப்படின்னும் போது உங்களோட யூனிக் ஐடென்டிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி தான். ஸோ என்ன பர்சனலா கேட்டா என்ன அப்படின்னா,
இந்த வேல்யூ சிஸ்டம் மைட் ஹவ் பீன் இம்பைப்டு த்ரூ brought up. உன்னுடைய குழந்தையிலிருந்தே நல்ல நல்ல வேல்யூஸ், நல்ல நல்ல எத்திக்கல் குவாலிட்டிஸ் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்கல்கேட் பண்ணி இருந்தா இந்த எக்ஸாம் நேச்சுரலி யூ வில் பி கிளியரிங். அப்படி இல்லை சார் அது இருக்கா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னா த்ரூ ப்ராக்டிஸ் ஒன்லி யூ நீட் டு இன்கல்கேட் இட். அதாவது ஒரு கொஸ்டின் இப்படி கேட்டா என்ன மாதிரியான ஒரு எமோஷன்ல நம்ம ஆன்சர் பண்ணலாம், எந்த மாதிரியான டிசிஷனை நம்ம எடுக்கலாம். பிகாஸ் அட் டைம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப நேரோ டவுன் பண்ணி உன்னை ஒரு ஹைப்பத்தட்டிக்கலா கார்னர் பண்ற மாதிரி இருக்கும். சரி, நீங்க ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்க போறீங்க, அந்த கான்ட்ராக்டர் வந்து இது வரைக்கும் சரியா எந்த ப்ராஜெக்டையும் செய்யதே இல்லை. அப்படி ஒரு கான்ட்ராக்டர் அது வந்து ஒரு ஸ்கூல் பஸ் டிராவல் பண்ற ஒரு ஹைவேல ஃப்ளைஓவர் கட்டுற கான்ட்ராக்ட். ஸோ அவனுடைய கிரெடிபிலிட்டி ரொம்ப புவரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டருக்கு கொடுக்க சொல்லி ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு ப்ரெஷர் பண்றாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டரும் ஹி இஸ் ரெடி டு கிவ் யூ பிரைப் ஒரு செவரல் லேக் ருபீஸ். இந்த சினாரியோல உங்க ஃபேமிலியில உங்க சில்ட்ரனுக்கு ஆல்ரெடி எய்லிங் ஃப்ரம் சம் இஷ்யூ, அவங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா ஆப்ரேஷனுக்கு தேவைப்படுது. இப்போ இந்த கான்ட்ராக்டருக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, வாட் டிசிஷன் யூ வில் டேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் சுச்சுவேஷனை கொடுத்து ஒரு கார்னர் பண்ணி உங்களை கேட்கும்போது இங்க மிஸ் பண்ணா குழந்தைய காப்பாற்ற முடியாது, உங்க குழந்தையோட லைஃப். சரி இல்ல பரவாயில்ல, சுயநலமா யோசிச்சு அந்த கான்ட்ராக்டருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா அந்த வழியா ஸ்கூல் பஸ் போச்சு, திடீர்னு அந்த ஃப்ளைஓவர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஒரு 30-40 குழந்தைகள் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 எத்திக்கல் டிலமால நீங்க எந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு கேட்கப்படும் பொழுது சர்டன்லி வி நீட் டு ஸ்டாண்ட் வித் த லா, வி நீட் டு ஸ்டாண்ட் வித் த வேல்யூஸ். அப்போ இந்த வேல்யூஸ் பக்கம் நம்ம நிக்கிறோமா இல்ல நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம விலை போயிடுறோமா அப்படிங்கிற கேள்வியை அந்த எக்ஸாமினேஷன் சுச்சுவேஷன்ல கேட்கப்படும் பொழுது என்ன நீங்க செய்வீங்க அப்படிங்கிறத ப்ராப்பரான ரீசனிங்கோட. சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் டேக்கிங் நோ அப்படின்னா அந்த நோக்கு என்ன மாதிரி ஜஸ்டிஃபை பண்றீங்க, இல்ல எஸ் அப்படின்னா எதுக்காக எஸ், இது ரெண்டையுமே நீங்க ஜஸ்டிஃபைடா கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்க ஆன்சர் ஒரு வேலிட் ஆன்சரா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாமே இந்த மெயின்ஸ்ல. அதை தாண்டி எஸ்ஏ பேப்பர் ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் 2 எஸ்ஏஸ் கொடுப்பாங்க. ஒரு இஷ்யூ, அதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா நான் ஒரு சிங்கிள் லைன்ல எய்தர் இட் இஸ் தட் இஸ் பிலாசபி பேஸ்டா இருக்கலாம், அல்லது ஒரு ஜென்ரலா ஒரு குளோபலைசேஷன் இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் டாபிக்கா இருக்கலாம். ஒரு சிங்கிள் லைனை கொடுத்துட்டு உங்களை வந்து ஒரு 12-13 பேஜுக்கு ஒரு எஸ்ஏ எழுது அப்படின்னா யூ நீட் டு ஸ்ட்ரெச் இட், யூ நீட் டு கிவ் யூ வேரியஸ் சப்ஹெட்டிங்ஸ் கொடுக்கணும். அந்த சப்ஹெட்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் அழகா ப்ராப்பரான ஃப்ளோ இருக்கணும், ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு விஷயத்த கொடுத்துட்டா எந்த அளவுக்கு நீங்க ஒரு ப்ராப்பரா அதை ப்ரெசென்ட் பண்றீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இஃப் யூ ஹவ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் எ செக்ரட்டரி தெர் இஸ் ஆல் பாசிபிலிட்டி தட் நீங்க ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ற இடத்துல இருப்பீங்க. அப்ப பாலிசியை ஃப்ரேம் பண்றீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராப்பர் ஓரியன்டேஷனோட தான் அந்த பாலிசியை ஃப்ரேம் பண்ணுவீங்கன்னா அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் ஒரு பியூரோக்ராட்டா நீங்க சக்சஸ் ஆக முடியும். அப்போ ஆஸ் ஐ டோல்ட் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் ஹேவ் சர்டன் லாஜிக். சும்மா பிளைண்டாலாம் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணல. அப்போ அந்த லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ப்ராப்பரா பண்ணலாம். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இஃப் வி ஆர் கிளியரிங், நம்ம ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ங்கிறது ஏதோ ஒரு சப்ஜெக்டை நம்ம சூஸ் பண்ணணும், ஏதோ ஜியாகிரபியோ ஹிஸ்ட்ரியோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ பொலிட்டிக்கல் சயின்ஸோ சோஷியாலஜியோ ஆந்த்ரோபாலஜியோ வாட் எவர் சப்ஜெக்ட்ஸ். இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பிரின்சிபல்ஸ் ஆஃப் தட் சப்ஜெக்ட் இருக்கும், இன்னொன்னு இட்ஸ் அப்ளிகேஷன் டு இந்தியா இருக்கும். இதுதான் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 நார்மலா. அப்ப இந்த பிரின்சிபல்ஸை நம்ம ப்ராப்பரா படிச்சு நம்ம ப்ராப்பரா அப்பியர் பண்ணும்போது இதுலயும் உங்களுடைய காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எனி நியூ சப்ஜெக்ட்ஸ். பிகாஸ் இந்த நியூ சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷனலோட லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புது விஷயத்தை உங்ககிட்ட கொடுத்தாலும் யூ மே பி MBBS கிராஜுவேட் who will be taking geography as an optional or public administration option. ஒரு புது விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதை புதுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களால எப்படி பிரசன்ட் பண்ண முடியுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் a person in bureaucracy will be adorning various portfolios. நீங்க ஒரு முறை அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரியா இருக்கலாம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் செக்ரட்டரி அப்பாயிண்ட் ஆகலாம், இல்ல திடீர்னு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யூ கேன் பி அப்பாயிண்டட், திடீர்னு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல போடலாம். இப்போ வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்ல நீங்க போகும்பொழுது அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய பிரின்சிபிள்ஸ், நுவான்சஸ் இது எல்லாத்தையும் குயிக்கா புரிஞ்சுக்கிட்டு பிகாஸ் யூ ஆர் த பாஸ். அப்ப நீங்க பாஸா இருக்கும்போது யூ வில் பி ஹேவிங் எ எபிலிட்டி டு லீட் த டீம். அப்போ முதல்ல உங்களுக்கு புரிதல் இருந்தாதான் அந்த டீமை லீட் பண்ண முடியும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு குயிக்கா ஒரு புது விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்றீங்களா அப்படிங்கிறது உங்களோட
ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல இருந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த தேர்வுக்கு பின்னாடி இவ்வளோ லாஜிக் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ எஃபர்ட் நம்ம போடணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே சார், ஐ கிராஸ் த ப்ரிலிம்ஸ் ஆல்சோ, ஐ கிராஸ் த மெயின்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் லெவல் நான் போறேன் அப்படின்னாக்கா வாட் இஸ் த லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் லைஸ் த பர்சனாலிட்டி. அதனால தான் இந்த அதர் குவாலிஃபையிங் எங்க போனீங்கன்னாலும் they call it as interview, whereas UPSC calling this as personality test. இதை ஏன் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற வேர்டே தே ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை வாட் சார்ட் ஆஃப் பர்சனாலிட்டி யூ ஆர். நீங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறத தேர்வு செய்யறதுக்கு தான். பிகாஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ, நீங்க ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்டா இல்லையா, வெதர் யூ ஹாவ் எ கிளியர் அக்யூமெண்ட் டு என்டர் இன்டு பியூரோக்ரஸியா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ்ல டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் யூ கிளியர்லி ப்ரூவ்ட் தட் யூ ஆர் எ நாலேஜபிள் பர்சன் பை காம்ப்ரிஹென்சிவா இந்த மெயின்ஸ் எழுதி இதை கிளியர் பண்ணியிருக்கீங்க. அப்ப இங்க என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, ஹவு யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் ஆர் எக்ஸிபிட்டிங் யுவர் பர்சனாலிட்டி. அப்ப இங்க இந்த பர்சனாலிட்டி டெஸ்டோட லாஜிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் கோயிங் டு டெஸ்ட் யுவர் நாலேஜ். இங்க அவங்க கேட்கறது எல்லாமே. அதனாலதான் நீங்க வந்து அந்த யூபிஎஸ்சியோடைய அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த சிலபஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பத்தி கொடுக்கும்போது ரொம்ப கிளியர் கட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது இட் இஸ் எ கான்சியஸ்லி கிரியேட்டட் டிஸ்கஷன், கான்சியஸ்லி கிரியேட்டட் இன்டராக்ஷன். அப்படின்னா கான்சியஸா இந்த கேள்வி நான் எதுக்கு கேட்கிறேன், இந்த கேள்வியில இவன் கொடுக்குற விடையின் மூலமாக இவன் எப்படிப்பட்ட நபர்னு நான் தெரிவு செய்வதற்காக கொடுக்குறேங்கிற கிளாரிட்டியோட தான் அந்த கொஸ்டின் இஸ் பீங் போஸ்டட் பிஃபோர் யூ. சும்மா ஏதோ ஒரு 10 கொஸ்டின் எங்க இருந்தோ வந்து எடுத்து வச்சு கேட்கறது கிடையாது. அப்போ இந்த பர்சனாலிட்டி டெஸ்டோட லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வெதர் யூ ஆர் ஹேவிங் எ ஹானஸ்டி ஆர் நாட், அதில் ஒரு இன்டெகிரிட்டி இருக்கா உங்களுக்கு, இல்லை நீங்க சரியா பியூரோக்ராட்டுக்குரிய எல்லா அட்ரிபியூட்ஸும் இருக்கா, சைக்காலஜிக்கலா உங்களை சப்போஸ் ப்ரெஷர்ல உட்படுத்துவாங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு உள்ள என்ட்ரு ஆன உடனே ஒரு சடனா ஒரு கேள்வி, அதான் நீங்க உட்கார கூட மாட்டீங்க, விஷ் கூட பண்ணிருக்க மாட்டீங்க, திடுதுப்புன்னு ஒரு கேள்வி எழுப்பிடுவாங்க. அப்போ டக்குன்னு நீங்க அலர்ட் ஆகி அதுக்கு ஆன்சர் பண்றதுக்குள்ள அடுத்த கேள்வி வந்து விழும். அப்போ சடனா நீங்க ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு பேஷன்ஸோட அதை அணுகுனீங்கன்னா அப்போ யூ ஆர் ஏபிள் டு ஆக்ட் இன் எ ப்ரெஷர் சுச்சுவேஷன். இல்ல கொலாப்ஸ் ஆயிடுறீங்க, நர்வஸ் ஆயிடுறீங்க அப்படின்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு ஹேண்டில் இட். அதே மாதிரி அவங்க கேட்கிற கேள்விகளும் அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு பரோக்கியல் அப்ரோச், சே ஃபார் எக்ஸாம்பிள் வென் வி வேர் அப்பியரிங் ஃபார் அவர் பர்சனாலிட்டி டெஸ்ட், அப்பெல்லாம் என்ன இருக்கும்னா, நம்ம தமிழ் ஈழ விடுதலை போர் எல்டிடி இஷ்யூ வந்து ரொம்ப பேர்னிங் இஷ்யூவா இருந்தது. நான் சொல்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த மாதிரியான பேர்னிங் இஷ்யூ இருக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரோக்கியல் வியூ பாயிண்ட் உங்களுக்கு இருக்கா, நான் உடனே தமிழன் தமிழனும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா நடந்த ஜல்லிக்கட்டு, இப்போ ஜல்லிக்கட்டு பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு என்ன ரேஷனாலிட்டி, என்ன இர்ரேஷனாலிட்டி, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான அன்பயஸ்டான ஆன்சர் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. இல்ல பரோக்கியல் வியூ பாயிண்ட், இது தமிழர் கலாச்சாரம் மரபு, நாங்கெல்லாம் தமிழண்டா, obviously you will be looked as a person with parochial outlook. ஒரு நேரோ மைண்டட்னஸ் உங்களுக்கு இருக்கு. you are not fit for a bureaucracy who is going to adorn a ஆல் இண்டியா சர்வீஸ். அப்போ ஆல் இண்டியா சர்வீஸ்க்கான ஆளா இருக்கணும்னா ஒரு நியூட்ரல் பர்சனாலிட்டியா இருக்கீங்களா, ஒரு கம்போஸ்டா இருக்கீங்களா, ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்றக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட். அப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு முதல்ல நீங்க என்ன ஆன்சர் பண்ணீங்கன்றதை ஃபாலோ பண்ணி திரும்ப ஒரு 6வது மெம்பரோ இல்ல 5வது மெம்பரோ அதே கொஸ்டினை வேற ஓரியன்டேஷன்ல கேட்பாங்க. கேட்ட கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணீங்க, சாரி இஃப் யூ ஆர் கன்வேயிங் இட், சாரி எனக்கு அது தெரியலன்னா, கடைசி கேள்விக்கு அங்க நீங்க தெரியலன்னு சொன்னீங்கன்னா யுவர் ஆனஸ்டி வில் பி ரிவீல்டு. ஐயோ எல்லா கேள்விக்கும் நம்ம நோன்னு சொல்லிட்டு இருக்கோமே, சரி பேசாம ஏதோ ஒன்று அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க அங்க போய் திரும்பவும் வேற ஏதாவது உல்டா பண்ணீங்கன்னா நீங்க யுவர் சக்கம் டு ப்ரெஷர் அண்ட் யூ கேன் சேஞ்ச் யுவர் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அங்கே ரிவீல் ஆயிரும். அப்போ இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டுங்கிறதே ஒரு ஆர்ட் தான். அப்போ இது என்ன திரும்பவும் அதே தான், நான் சொன்ன மாதிரி வேரியஸ் மார்க் இன்டர்வியூஸ், இந்த மாதிரி நம்ம எப்படி போஸ்டர்ல ஆரம்பிச்சு இந்த வே டு ஐ கான்டாக்ட்ல இருந்து ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்டை நம்ம டியூன் பண்றோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா we need to concentrate. அப்போ நான் சொன்ன இந்த லாஜிக் பிஃபோர் கோயிங் டு ஹவு டு ப்ரிப்பேர் டு திஸ் எக்ஸாமினேஷன், இந்த லாஜிக்கை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா now only you can move on to how to prepare. So I hope you understood what is the logic behind prelims, what is the logic behind mains and personality test, right? So இப்போ when it comes to preparationக்கான the strategies to prepare அப்படிங்கிறது அப்படின்னு வரும்பொழுது நம்ம முதல்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க இல்லையா, too many cooks spoil the food. டூ மச் ஆஃப் எக்ஸைட் ஆகி டூ மச் ஆஃப் மெட்டீரியலை கலெக்ட் பண்றேன்ட்டு கலெக்ஷன்லயே பல பேர் வந்து தன்னுடைய காலத்தை விரயம் பண்ணிட்டே இருப்பாங்க. தேவையே இல்லை. ஒரு
லிமிட்டட் ரிசோர்சஸ். அந்த லிமிட்டட் ரிசோர்சஸை ப்ராப்பரா ஒரு சரியான கைட், சரியான குரு கிட்ட கேட்டுட்டு அந்த லிமிட்டட் ரிசோர்சஸை கையில் எடுத்துக்கிட்டு அதுல ப்ராப்பரா மாஸ்டர் ஆகுங்க. பிகாஸ் ஹியர் யூ ஆர் நாட் கோயிங் டு பிகம் ஒரு எம்ஃபிலோ இல்ல பிஹெச்டி ஸ்காலராவோ நீங்க எந்த சப்ஜெக்ட்லையும் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை, ஆக தேவையில்லை. நமக்கு இங்க நம்மளோட பர்பஸ் இஸ் டு கிராக் திஸ் எக்ஸாமினேஷன். அப்போ த டிமாண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ லாஜிக் பிஹைண்ட் திஸ் எக்ஸாம் நம்ம கிளியர் கட்டா அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த எக்ஸாம் இதுதான் டிமாண்ட் பண்ணுது. எதை டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில் இருக்கா, ஒரு ப்ராப்பர் ப்ரெஷர் ஹேண்டிலிங் பண்ண முடியுதா இல்லையா, இதை டெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா யூ ஷுட் ஸ்டார்ட் வித் என்சிஇஆர்டிஸ். இப்போ இது ஏன் சார் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வரும்போது ஒய் என்சிஇஆர்டி? எங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறத பத்தி யார் பேசினாலும் முதல் வார்த்தை என்சிஆர்டி படி, என்சிஆர்டி படி, என்சிஆர்டி. பிகாஸ் எல்லா பிரின்சிபல்ஸ், எல்லா சப்ஜெக்டினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் பேசிக்ஸ் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட யூபிஎஸ்சியோடைய 2023 கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ எக்கனாமிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. அதாவது ஸ்டெரலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூவை பத்தி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் ரிசார்ட் டு ஸ்டெரலைசேஷன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஃபால்ஸ் அண்டர் ஸ்டெரலைசேஷன்? இப்போ அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன், அதாவது ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் கொஸ்டின், சிங்கிள் வேர்ட்ல ஆன்சர்ஸ் இருக்கு. இதெல்லாம் 80s கொஸ்டின் மாதிரி மாடல். 80களில் 90களில் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கொஸ்டினை படிக்கிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிற அளவுக்கு லென்த்தி கொஸ்டின்ஸ் வர்ற நேரத்துல இப்படி ஒரு கொஸ்டின் பேசிக் பிரின்சிபல்ல இருந்து கேட்கறான். இட் இஸ் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ்ன்றது தான் ஆன்சர்னு வச்சுக்கோங்களேன். அதில் வேற ஆஸ்பெக்ட்ஸ் அவன் கொடுத்துருந்தான். இங்க உங்களோட பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த கொஸ்டினை ஜஸ்ட் லைக் த டைம் இதுல சேவ் பண்ணிட்டு அதர் கொஸ்டின்ல சப்போஸ் ஒரு ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கிற கொஸ்டின்ல நீங்க டைம் டெடிகேட் பண்ணியிருக்க முடியும். டைரக்ட் கொஸ்டின்ஸ் சிலதெல்லாம், அதாவது நம்ம இந்த வடக்கிருத்தல் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வடக்கிருத்தல் இது நிறைய நம்ம தமிழ், அதாவது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ப்ரிப்பரேஷன்ல யுவர் மென்டல் அலர்ட்னஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த வடக்கிருத்தல்ங்கிறது தமிழை நம்ம வடக்கு இருந்து உயிர் துறந்தார் அப்படின்னு சொல்லி, அப்போ என்ன போர்லயே அதுலயே தோத்துட்டா அந்த மன்னர் போய் வடக்கு இருந்து இது ஒரு சிம்பிளான விஷயத்த ஒரு கொஸ்டின் ஹிஸ்டரியில. அடுத்தது பாத்தீங்கன்னா மார்சுபியல்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின். மார்சுபியல்ஸ் ரொம்ப லாஜிக்கலா, அதான் நான் திரும்ப சொல்றேன், எல்லாத்துக்குமே நீங்க உட்காந்து படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. மார்சுபியல்ஸ் நார்மலா ஆஸ்திரேலியால பார்ப்போம், இந்தியால இல்ல. அப்ப இந்தியன் சப்கான்டினென்ட்ல அது இல்லையா அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா அது பிரிடேட்டர் இல்லாத ஒரு கிராஸ்லேண்ட்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஒரு ஃபுட்டேஜ் இன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன் சே, ஒரு ஃபுட்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கங்காரு வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு ஓடுது. அந்த குழந்தைய வச்சுட்டு ஓடுற கங்காருல குழந்தை திடீர்னு தவறி விழுந்துருது. அதை வந்து ஒரு சீட்டாவோ யாரோ வந்து அடிக்க போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது உயிர் பயந்து ஓடி அவங்க அம்மா கிட்ட போய் ரீச் ஆகிற மாதிரி பிரிடேட்டர் இருக்கு. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தாலே பிரிடேட்டர்னு ஒண்ணு இல்லாம எந்த ஒரு உயிரினமும் இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்ப பிரிடேட்டர் இல்லைன்னு அவன் கொடுத்துருக்கானா இங்க லாஜிக்கலா எங்கேயோ போய் புக்கில் படிக்கல, ஒரு விஷுவல் பார்த்த இடத்துல இருந்து கூட நமக்கு கிடைக்குது ஆன்சர். அப்படின்னா த கொஸ்டின் ஆர் த ஆன்சர் எல்லா இடத்துலையும் இருக்கலாம். இப்போ ஃபவுண்டேஷன் உனக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லா இடத்துலையும் இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கும் கனெக்ட் பண்றதுக்கும் உனக்கு பேசிக்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். அப்ப இந்த பேசிக்ஸ் எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா யூ நீட் டு பிரஷ் அப் யுவர் பேசிக்ஸ் ஃப்ரம் 6th to 12th என்சிஆர்டிஸ். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்சிஆர்டி அவைலபிளா இருக்கு. அப்ப இந்த என்சிஆர்டியை முதல்ல ரொம்ப தெளிவாக, ஏன்னா திரும்பவும் சொல்றேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அதை படிக்கிறதுக்காக தான் நம்ம பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா when you are presenting your mains answer, இப்போ மெயின்ஸ் ஆன்சரை நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம், இல்லை ஒரு கான்செப்ட் கிளாரிட்டிக்கு ஃபர்தர் டெப்த் ஆஃப் நாலேஜ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா தென் ஒன்லி யூ நீட் டு கோ டு ரெக்கமெண்டட் புக்ஸ். சரி, அப்போ ரெக்கமெண்டட் புக்ஸ் போகும்போது நான் சொல்றது அதுதான். நீங்க நாட் ஓன்லி ரெக்கமெண்டட் புக்ஸ் ஐ கேன் சே, இந்த ஒரு பாயிண்ட்டை எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது இஃப் யூ ஆர் சூசிங் எ குரு, இஃப் யூ ஆர் சூசிங் எ புக், தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி 10 டைம் முடிவெடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா டிசைட் பண்ணிட்டா அதை ஃபாலோ பண்ணி அது பின்னாடி கரெக்டா போங்க. 10 இடத்துல போய் திரும்ப 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 கன்ஃபியூஸ் ஆகுறதை விட, பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சி, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லும் போது நான் அதை தான் சொல்ல வந்தேன். அதாவது ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜில ரொம்ப முக்கியமா விஷயம் என்ன அப்படின்னா திஸ் இஸ் பர்சனாலிட்டி டிபெண்ட். நான் எப்படி சார் காலையில இருந்து படிக்கணுமா? சிலர் கேட்பாங்க. சார் நைட்டு படிச்சா, சப்போஸ்ட்லி ஒரு ஆல் இண்டியா ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களோ இல்லை வந்து ஒரு 10th ரேங்க்குள்ள எடுத்தவங்களோ நான் வந்து காலையில 2 மணிக்கெல்லாம் எழுந்து படிப்பேன், 2 மணிலேருந்து படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நம்ம ஆளுங்க உடனே எல்லாரும் கண்டிப்பா கிடையாது. எ பர்சன் ஹூ இஸ் சூட்டட் டு ரீட் இன் த நைட், அவனுக்கு வந்து இந்த 2 மணி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது.
அப்போ ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்படிங்கிறது இங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜில கண்டிப்பா கிடையாது. யூ ஆர் யூனிக். உனக்கு எது சரியா வருதோ அந்த யூனிக் ஐடென்டிட்டியை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கு இந்த எக்ஸாம் டிமாண்ட் புரிஞ்சுதுன்னா அந்த டிமாண்டுக்கு ஏத்த வேலையை நீ பண்ணு, அது மட்டும் போதும். அதை தாண்டி இல்ல அவன் பண்ணான் இவன் பண்ணான் என் பியர்ஸ் எல்லாம் இப்படி பண்றான் கண்டிப்பா தேவையில்லை. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த டிமாண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஓன் பர்சனாலிட்டி அண்ட் ஹேவிங் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி மேட்டர்ஸ். அப்ப நான் திரும்ப சொல்றேன், அதான் புக் அப்படின்னு நீங்க ஒன்று சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த சூஸ் பண்ண புக்கை ப்ராப்பரா மாஸ்டர் ஆகுங்க. சப்போஸ்ட்லி சே ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டிக்கு எல்லாருமே நம்ம சொல்றது லக்ஷ்மிகாந்த் அப்படின்னா லக்ஷ்மிகாந்தை தரவா படிங்க. லக்ஷ்மிகாந்தை எடுத்து வச்சுக்கிறது, டிடி பாஸும் எடுத்து வச்சுக்கிறது, பிஎம் பக்ஷியை எடுத்து வச்சுக்கிறது, சுபாஷ் கஷ்யப்பை எடுத்து வச்சுக்கிறது, எதையுமே ஒருபடியா படிக்கிறது இது கண்டிப்பா தேவையில்லை. அப்போ ஒரு லாஜிக்கலா என்ன அப்படின்னா ஒரு புக்கை எடுக்கிறோம், அந்த புக்ல தரவா இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறோம், அதை கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்றோம், கரண்ட் அப்டேட்ஸை நம்ம ப்ராப்பரா எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்டும். எக்கனாமிக்ஸ் எடுத்தாலும் அதே தான். என்சிஆர்டிஸும் நல்லா படிக்கிறோம். அதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ தத்தன் சுந்தரம் ஃபாலோ இட். இல்ல சார் எனக்கு மிஷ்ரான் பூரி கம்ஃபர்டபுளா இருக்கு, ஓகே நோ ப்ராப்ளம். ரமேஷ் சிங் ஓகே நோ ப்ராப்ளம். அப்ப என்ன உமா கபிலா நிறைய விஷயங்களை மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதியிருப்பாங்க எடிட்டட் புக்கை. அப்ப உமா கபிலா உனக்கு வேணும்னா உமா கபிலாவை கரெக்டா எடுத்து வச்சு எந்த ஆர்டிகிள் உனக்கு கனெக்ட் ஆகுது, பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி புக் இஸ் வால்யூமினஸ். எல்லாத்தையும் முடிச்சு கரை சேர முடியாது. அப்ப அதுல தேவையான செலக்டட் அனெக்டோட எடுத்துக்கோ, அதை மட்டும் படி. அதுல இங்க நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா டூ மச், திரும்ப ரிப்பீட் பண்றேன், டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அப்ப இங்க தேவை ஒரு ப்ராப்பரான ஓரியன்டேஷன்ல தேவையான விஷயத்தை எடுக்கிற அந்த திறமை உனக்கு இருக்கா? அப்ப இது எது கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிலபஸ் இஸ் த கீ. இது எது கொடுக்கும் அப்படின்னும் போது சிலபஸ் போய் ஒவ்வொரு கீவேர்டா எடு. அந்த ஒவ்வொரு கீவேர்டுக்கு நீ எங்க நாலேஜை கேதர் பண்ண முடியுமோ அதை கேதர் பண்ணு. இஃப் யூ ஃபீல் தட் யூ ஹவ் அடிக்வேட் நாலேஜ், இப்போ இந்த நாலேஜை எடுத்துட்டு போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல அப்ளை பண்ணு. அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நீ அப்ளை பண்ணும் பொழுதுதான் யூ வில் பி நோயிங் தட் என் நாலேஜ் அடிக்வேட்டா இருக்கா இல்லது இன்அடிக்வேட்டா இருக்கா. மார்க் டெஸ்ட் எழுது. மார்க் டெஸ்ட் எழுதும்போது யூ வில் பி நோயிங். இங்க ஒரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மார்க் டெஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது நான் எப்பயுமே பசங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். நீ எவ்வளவு ப்ரொபோர்ஷனேட்டா படிச்சிருக்கியோ அந்த டெஸ்ட் சிலபஸை, அந்த ப்ரொபோர்ஷனேட்டுக்கு உன்னுடைய மார்க் வருதா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கோ. ஃபுல் டெஸ்ட்டுக்கு இல்லை. சப்போஸ் ஃபுல் டெஸ்ட்டுக்கு நீ படிச்சிருக்க, அதுக்கு சரியா மார்க் எடுக்கலாம், எஸ் யூ கேன் ஜட்ஜ். ரெண்டாவது, யூபிஎஸ்சி இஸ் ஆல்வேஸ் யூனிக். அதனாலதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை முதல்ல நான் சொல்றேன், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் பேசுறேன். ஸோ மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது சில நேரங்களில் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னுடைய அறிவாளித்தனத்தையோ தன்னுடைய மேதாவித்தனத்தையோ காட்டுறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்டாவோ ரொம்ப டஃபாவோ கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படின்னா டோன்ட் கெட் டிமாரலைஸ்ட். யூபிஎஸ்சி நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்டால இருந்தும் பையன் உள்ள வருவான், பொண்ணு உள்ள வருவா. எல்லா ஸ்டேட்டாக்கும் பொருந்துற மாதிரியான கேள்வி தான் எடுப்பாங்க. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் ஹேவ் சம் லாஜிக் பிஹைண்ட் இட். ஒரு கேள்வி வந்திருக்குன்னா அந்த கேள்விக்கு பின்னாடி உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா there was a question in invasive species. இதனுடைய டேட்டா டெபாசிட்டரி யார் பண்றா, ஐயூசிஎனா, வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டா, இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்திருக்காங்க. இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா 2022 நீலகிரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. செமாண்டா சம்திங், செமானிட்டாவோ ஸ்பெஷாலிட்டாவோ ஏதோ ஒரு ஸ்பீசிஸ், இது நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. இது நிறைய ஸ்ப்ரெட் ஆகுறதுனால அங்க இருக்கிற நேட்டிவ் பயோம்ஸ் அஃபெக்ட் ஆகுது. அந்த நேட்டிவ் பயோம்ஸ் அஃபெக்ட் ஆகுறதுனால என்ன அப்படின்னாக்கா அங்க இருக்கிற ஹேபிடேட் சேஞ்ச் ஆகுது. அங்க இருக்கிற ஹேபிடேட் சேஞ்ச் ஆகுறதுனால அங்க இருக்கிற அந்த உயிரினங்களுக்கு சரியான உணவு கிடைக்கல. தென் தட் லீட் டு மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட். அப்ப இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸால தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. இந்த இஷ்யூவை இந்த யாரு பண்றா அப்படிங்கிற இந்த கேள்வியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ யூபிஎஸ்சி எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸை கொஸ்டின்ல கனெக்ட் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. இப்போ நீங்க அந்த இஷ்யூ படிக்கும்போது இன்வேசிவ் ஸ்பீசிஸ் படிச்சிருப்பீங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்க. இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் ஐயூசிஎன் தான் பண்றாங்கிறத நீங்க மிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த கொஸ்டின் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டுன்னு போட்டு போயிடும். ஏன்னா இது ஏதோ இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னு வருது, இங்க வேர்ல்டு வைல்ட் லைஃப்னு வருது, ஆப்வியஸ்லி அதான் இருக்கும்னு நினைச்சு நம்ம போட்டுருவோம். தட் டூ திரும்ப நான் சொல்றேன், சிங்கிள் பேசேஜ்ல இருந்த ஒரு கொஸ்டின். ஸோ இதெல்லாம் லட்டு மாதிரியான ஒரு எப்படி சான்ஸ். இப்போ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம எந்த அளவுக்கு கீனா விஜிலண்டா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ எவ்ரி திங் இஸ் ஹேவிங் சம் லாஜிக். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை அதுக்கு ஏற்ற மாதிரி வகுத்தோம்னா கண்டிப்பா சக்சீட் ஆகலாம் இந்த எக்ஸாம்ல. ஸோ ஐ ஹோப் ஐ ஆன்சர்டு செகண்ட் பார்ட் ஆஃப் அவர் டிஸ்கஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் நான் இப்போ பேசும்போதும் சொன்னேன். அதாவது என்ன அப்படின்னா உங்களோட டைமை
எந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின்டாவும் ஒரு ஆர்கனைஸ்டாவும் வச்சுக்கிறீங்களோ, பிகாஸ் இட்ஸ் திரும்ப என்னன்னா அது உன்னை ஒரு ரொட்டீனுக்குள்ள கொண்டு போறது திரும்ப பியூரோக்ராட்டுக்கு தேவையான ஒரு ஆட்ரிபியூட். காலையில எழுந்தாரு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா நீங்க போஸ்ட் ஆக போறீங்க அப்படின்னா காலையில எழுந்தா தூங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா வில் பி ஆல்வேஸ் ஆன் த ரன். அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய என்ன சொல்றது ஒர்க்ஸ் இருக்கும், டிசிஷன் மேக்கிங் இருக்கும், மீட்டிங்ஸ் இருக்கும். இப்ப இதுக்கெல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டு ரொட்டீன் இருந்தா மட்டும்தான் சரியா இருக்கும். ரைட்டா? ஸோ கும்பகோணம் மாதிரி அப்படியே ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்குனா கண்டிப்பா உனக்கு அந்த ரோல் சூட் ஆகாது. அப்ப இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வரும்போது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்கா, ஒரு டிசிப்ளின்டு ஒரு அப்ரோச் இருக்கா அப்படிங்கிறது தான் யூபிஎஸ்சி டெஸ்ட் பண்றான். அப்ப அதுக்கு நம்மள தயார்படுத்திக்கணும். ஸோ அப்போ பிசிக்கலாவும் ஃபிட்டா இருக்கணும், மென்டலாவும் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா எஸ், இதுல உடனே எல்லாமே புக்கை எடுத்து வச்சு சதா சர்வ காலமும் புத்தக புழுவா புத்தகத்திலே இருக்கணுமானா கண்டிப்பா தேவையில்லை. நான் திரும்பவும் சொல்றேன், நிறைய பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இல்ல செகண்ட் அட்டம்ப்ட்ல ஈஸியா கிராக் பண்றான். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த டிசிப்ளின் இருக்கும். எழுந்து அவன் கரெக்டா வந்து ஒரு வாக்கிங்கோ ஜாகிங்கோ டெய்லி போறவனா இருப்பான். காலையில போயிட்டு வந்து அடுத்த நிமிஷம் உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து ஒரு 1 hour தரவா பாக்குறவனா இருப்பான். அதுக்கப்புறம் அவனோட பிளான் இருக்கும். பிளான் காலையில என்ன பண்ணலாம், மதியம் என்ன பண்ணலாம். அப்ப இந்த பிளானுக்குள்ள தன்னை ஃபிட் பண்ணியிருக்கும். ரைட்டா? அப்போ இந்த சிலபஸ் நான் சொன்ன மாதிரி சிலபஸ் இஸ் த கீ. அதுதான் கோர். அந்த கோரை எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு மார்னிங் ப்ரிப்பரேஷனா எதெல்லாம் நமக்கு டஃப்பா இருக்கும். ஏன்னா பிரெயின் மேபி ஆக்டிவ் இந்த மார்னிங். அப்ப டஃப்பா இருக்கிறது முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். மதியமா இருக்கா, சரி ஓகே, ஒரு ட்ரௌசியா இருக்கு, ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்கா, ஆப்டிடியூடோ இல்ல எது வந்து மைண்டுக்கு வந்து நிறைய வேலை கொடுக்கும். ஈவன் சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹிந்து எடுத்து வச்சு அந்த சுடோக்கு சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. இட் இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ் யுவர் மென்டல் அலர்ட்னஸ். ரைட்டா? ஸோ அப்போ இது எல்லா நேரங்கள்லயும் படிச்சுட்டே இருக்கணுமானா கண்டிப்பா இல்லை. உங்களுக்கு லீஷர் அப்படிங்கிறது லீஷரை எதர் உன்னோட ஹாபியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கோ இல்ல ஃப்ரீ டைம்ல உன்னுடைய மைண்டை வந்து டியூன் பண்ணிருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து சோஷியல் மீடியா அப்படின்னு நான் பாக்குறேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் கெட்டிங் ட்ரிப்டட் அவே இன் சோஷியல் மீடியா. ஒரு விஷயத்துக்காக உள்ள போவோம், அடுத்தடுத்து இது நம்மளை எங்கேயோ எடுத்துட்டு போய் கொடுத்துரும். அப்ப இங்க டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப என்ன அப்படின்னா உன் மனசுல உன் பிரெயின்ல ஒரு அலாரம் அடிச்சுட்டே இருக்கணும். சப்போஸ் யூ ஆர் கெட்டிங் டீவியேட்டட்னா அலாரம் அடிக்கணும். ஐயோ நீ டீவியேட் ஆகிற, உனக்கு இன்னும் இடையில இது டாஸ்க் இல்ல, தப்பான ரூட்ல போயிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் தட் எவ்வளோ ஷார்ட் ஸ்பேன்ல உன்னால இதை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி. பிகாஸ் ஆப்வியஸ்லி இது ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம். அதுக்கு டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், நெவர் எவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். இதுல ஒரு கோர் பிலாசபி என்ன அப்படின்னா, ஒரு சிலர் நான் சொன்ன மாதிரி பேசிக் ஸ்கூல்ல இருந்தோ இல்ல அவங்களோட பிராட்டப், அதாவது இந்த அவேர்னஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் எடுத்து பாத்தீங்கன்னாலும் சிலருக்கு பியூரோக்ராட்டிக் ரிலேட்டிவ்ஸ் இருந்திருப்பாங்க, இல்ல சிலர் பியூரோக்ராட்டோட பிள்ளையா இருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த பியூரோக்ராட்ஸை பார்த்து வளர்ந்ததால இருந்தும் அந்த குவாலிட்டிஸ் குழந்தையில இருந்து இம்பைப் ஆயிருக்கும். ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் அட்டம்ப்ட்ல அடிச்சுட்டு போகலாம். ஒரு சிலருக்கு அந்த குவாலிட்டிஸை வளர்க்கறதுக்கே 2 வருஷம் எடுக்கும். அதுக்கப்புறம் இதுல மெச்சூர் ஆக 1 or 2 years எடுக்கலாம். டைம் டசன்ட் மேட்டர், என்டியூரன்ஸ் மேட்டர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த என்டியூரன்ஸ் அண்ட் பெர்சிவரன்ஸ் இருக்கிற எல்லாருமே டைமை ஒதுக்கி வச்சுட்டு சரியா இதுக்கு 100% நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா எனிபடி கேன் அச்சீவ் இன் திஸ் எக்ஸாமினேஷன். அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. என்னோட 18 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ளூடிங் மை ப்ரிப்பரேஷன் கிட்டத்தட்ட இது 22nd year. ஸோ இந்த 22 வருஷ அனுபவத்துல நான் சொல்றேன், ப்ராப்பரான ஓரியன்டேஷன் அண்ட் டைம் அப்படிங்கிறது திரும்ப தான் நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தேர். லேட் அப்படிங்கிறது எதுலையுமே கிடையாது. ஸோ அச்சீவ்மெண்ட் ஆர் இதுக்கான இது அப்படிங்கிறது இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து இந்த துறையை விட்டே ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, திடீர்னு சாதனையாளர்களா வந்திருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சமீபத்துல எலெக்ஷன்ல இன்னைக்கு தெலுங்கு தேசம் பார்ட்டியோடைய லீடர் ரெஸ்பெக்டட் மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு ஒரு 10 மாசம் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் போய் அவரோட லைஃப் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மிசரபிள். அவர் சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில, எனக்கு தூக்கம் இல்லாத இரவுகள் நிறைய இருந்தது அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹி எமர்ஜ் அஸ் எ கிங் மேக்கர்னு சொல்றோம். இன்னைக்கு வேர்ல்டே அவரை உற்று நோக்கி இருக்கு. அந்த ஆந்திர பிரதேஷ்ல அப்படி ஒரு சக்சஸ் 72 வயதுக்கு மேற்பட்ட வயதுல இப்படி ஒரு விஷயம். நடுவுல அவருக்கு ஏற்பட்ட பிரஷரால அரசியலை விட்டு ஓடி இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்காது. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் சுத்தி எடுத்து ஒரு கல் அடிக்கிறோம்னா முதல் கல் அடிக்கிறோம், 2வது கல் அடிக்கிறோம், 3வது அடிக்கிறோம், 5வது முறை அடிக்கும்போது தான் அந்த கல் உடையுது அப்படின்னா அந்த 4 அட்டம்ப்ட் வேஸ்ட் கிடையாது. அட்டம்ப்ட் அடிச்சதுல ஏற்பட்ட வைப்ரேஷன்ல அது கல் வீக் ஆயிருக்குன்னு அர்த்தம். அடுத்தடுத்து நம்ம அடிக்கும்போது 5வது டைம் அடிக்கிறதுக்கான எஃபர்ட் 4 முறையோட அடிச்சு இது உடையில நீ விட்டுட்டு போனீங்கன்னா இன்னொருத்தன் வருவான் பின்னாடி அந்த 5வது வாட்டி அடிச்சு அவன் உடைச்சி அது உள்ள இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூபிள்ஸை எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அப்ப இங்க டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உன்னோட பேசிக்ஸ் இருக்கு, எவ்வளோ சிஸ்டமேட்டிக்கா நீ ப்ரிப்பேர் பண்ற அப்படிங்கிறத பொறுத்து தான் இதுல நீ சக்சஸ் ஆக போறதும். அடுத்த கட்டமா என்ன கேட்டீங்கன்னா, இந்த
whatever the time you are investing into civil services preparation, நம்ம சொன்ன மாதிரி வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம், வேரியஸ் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், நம்மளோட நாலேஜ் ரொம்ப வைடன் ஆகுது, ப்ராடன் ஆகுது அப்படின்னும் போது நம்மளுடைய வியூ பாயிண்ட் அபவுட் சர்டன் திங்ஸ் சர்டன்லி சேஞ்ச் ஆயிருக்கும். சர்டன்லி நான் சொல்லும்போது எப்பயுமே சொல்லுவேன், எ பர்சன் ஹூ இஸ் என்டரிங் இன் டு திஸ் ப்ரிப்பரேஷன் என்டர்ஸ் அஸ் எ பர்சன் அண்ட் எக்ஸிட் அஸ் எ பர்சனாலிட்டி. ஒரு பர்சனா உள்ள வந்து ஒரு பர்சனாலிட்டியா வெளியே போறாங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான லைஃப் காத்துட்டு இருக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ அப்ப இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம இந்த விஷயங்களுக்குள்ள சரியா எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அச்சீவ்மெண்ட், தட் இஸ் சக்சஸ் இருக்கு. த லாஸ்ட் லேப் ஆஃப் அவர் டிஸ்கஷன் பாத்தீங்க அப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதுல இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்யுங்கிறது தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்றதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், டோன்ட் ஓவர் டூ. ஒரு சிலர்கிட்ட அதான் பிரச்சனையே. நான் சொன்ன மாதிரி திருமண பக்கம்லாம் போய் நிற்பான், சார் ஏதாவது சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க. டே எப்படா நீ மெச்சூர் ஆகுனா அவனுக்கு அந்த ஐடியாவே இருக்காது. அவங்களே நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு குழந்தைய தண்ணியில தூக்கி போட்டு அதை நீச்சல் கத்துக்கிறதுக்கும் கையிலேயே பிடிச்சிக்கிட்டு நீச்சல் கத்துக்கிடுறோம் கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய கையில விடலைன்னா கடைசி வரைக்கும் அந்த குழந்தை நீச்சல் கத்துக்காது. அப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர் டூ பண்ண வேண்டாம். இங்க இந்த எக்ஸாம் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அண்ட் தென் வென் இட் கம் டு செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல், நான் சொன்ன மாதிரி ரிசோர்ஸஸை ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த ரிசோர்ஸஸ் ஐடென்டிஃபிகேஷன்ல ரொம்ப டைம் டெடிகேட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி செலெக்ஷன் ஆஃப் மென்டார் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்க்கு டைம் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் டைம் எடுத்து நீங்க சப்போஸ் இவங்க தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை ப்ராப்பரா அது கூட டிராவல் பண்ணுங்க. அது ரிசோர்ஸஸா இருந்தாலும் சரி, ஒரு குருவா இருந்தாலும் அவங்களோட டிராவல் பண்ணுங்க. சர்டன்லி நான் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். திடீர்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு எக்ஸ்ஆர் இன்ஸ்டியூட்ல போவான், அங்க ஒரு வருஷம் படிப்பான், அங்க ஒண்ணுமே அவனுக்கு புரியாது இல்ல விளங்காது, திரும்ப போய் ஒயில படிப்பான், திரும்ப இசட்ல திரும்ப. அவன் எப்பயுமே ரியலைஸ் பண்ண போறது இல்லை, நாம தான் இதை நோக்கி உட்காந்து எஃபோர்ட் போடணும், நாம தான் இதை சரியா தேடணும்ட்டு. யார்கிட்டையும் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனாலயோ போறதுனாலயோ எந்த சொல்யூஷனும் இல்லை. ஐ கேன் டெல் ஈவன் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் ஐ கேன் சே, இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரா உங்க ஹேண்ட் ஹோல்டு பண்ணி ஒரு ப்ராப்பரான ஓரியன்டேஷன் தான் கொடுப்பாங்க. ஓட வேண்டியது கண்டிப்பா நீங்களா தான் இருக்கும். அப்போ எங்கங்கிறது முக்கியம் இல்லை, எப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப நம்ம அதை கரெக்டா க்ரூம் பண்ணிக்கணும். ஒரு டைம் கொடுத்தாச்சு, ஓகே இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு, இனிமே நாம உட்காந்து வேலை பார்க்கணும். யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். அப்போ அந்த ஓன் நோட்ஸ் அப்படின்னும் போது யூ கேன் கெட் த ஹெல்ப் ஆஃப் த டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வேரியஸ் டெக்னாலஜி வாஸ் அட் அவர் டிஸ்போசல். டேபு எல்லாமே வச்சிருக்கோம். இல்லது கன்வென்ஷனல் மெத்தட் லைக் பேப்பர்ல எழுதுறதோ, வாட் எவர் இட் இஸ், நம்ம மென்டல் மேப்ஸ் ப்ரிப்பேர் பண்றதோ, இது எல்லாமே உங்களோட எக்ஸாமுடைய சக்சஸ் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணும். சப்போஸ்ட்லி மெஸ் பண்ணிட்டே இருக்கும், இல்லை சும்மா டூ மச் ஆஃப் விஷயங்களை நோண்டிட்டே இருக்கும். சிலர் அதே தான், நான் நிறைய குழந்தைங்கிட்ட சொல்றது என்னன்னா, ஒரு எக்ஸாமுக்கு தேவையான தெளிவு போதும். ஒரு விஷயத்தை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எடுத்து யூ ஆர் நாட் கோயிங் டு பிகம் எ ஸ்காலர் இன் தட். அடுத்த ஸ்காலர் ஆகி அதுக்குள்ள என்ன ஆச்சு, யூஎஸோட ரிலேஷன்ஷிப் வித் சைனா எப்படி இருக்கு, அது இதுன்னு போய் ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் ஆர்டிகல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா there is no end for it. இந்தியா வெர்சஸ் யூஎஸ் என்ன, இந்தியா வெர்சஸ் சைனா என்ன, அது இப்போ டெவலப்மெண்ட்ஸ் என்ன நடக்குது, இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன, இன்டர்நேஷனலா என்ன நடக்குது, இவ்வளவுதான். இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள நீங்க படிச்சா போதும். அப்போ ஹாவ் எ கிளியர் கட் ஐடியா அபவுட் திஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் டெடிகேட் யுவர் டைம் ஆன் திஸ். இப்போ இந்த ஓவர் டூ அப்படிங்கிறது நம்ம பண்ணல அப்படின்னாலே போதும். ரொம்ப லாஸ்ட் முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் செலக்டிவ் ரீடிங். இது நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். இந்த போர்ஷனை நான் விட்டுட்டு போறேன், இந்த போர்ஷன் வராது, இந்த அசம்ஷனுக்குள்ளேயே போகாதீங்க. ஏன்னா இந்த செலக்டிவ் ரீடிங் உங்களை ட்ராப் பண்ணிடும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல முக்கியமான தாரக மந்திரா என்ன அப்படின்னா, எல்லாரும் பண்றதையும் நம்ம பண்ணணும், எல்லாரும் பண்ணாததையும் பண்ணணும். அதுதான் எட்ஜ். எல்லாரும் பண்றதை எல்லாரும் பண்ணுவான். சே ஃபார் எக்ஸாம்பிள், எப்பயுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, ஈஸியான எக்ஸாம் பேப்பர் ரொம்ப ஈஸி அப்படின்னு நீங்க வந்து வெளியே வந்து சிரிக்கிறீங்கன்னா அப்பதான் நீங்க ட்ராப் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஈஸி அப்படின்னா எல்லாருக்கும் அது ஈஸி. டஃப்பாச்சின்னு வெளியே வரும்போது இஃப் யூ ஹேட் தட் அலர்ட்னஸ், நீங்க ரொம்ப நல்லா எஃபர்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த பேப்பர் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ இந்த ஈஸி டஃப் அப்படிங்கிறது இது எல்லாமே என்னன்னா, சிலபஸை காம்ப்ரிஹென்சிவா கவர் பண்ணிட்டு போறவங்களுக்கு எப்பயுமே அது ஈஸியா தான் இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த செலக்டிவ் ரீடிங் இதை மட்டும் படிச்சா போதும். இது வரைக்கும் இப்படிதான் வந்திருக்கு, இந்த ட்ரெண்ட்ல படி, அந்த ட்ரெண்ட். நான் திரும்பவும் சொல்றேன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இஸ் ஆல்சோ டப்ட் as அன்பிரடிக்டபிள் சர்வீஸ் கமிஷன். யூ கேன் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூபிஎஸ்சி. இந்த வாட்டி 2 வருஷமா வந்து
ஏன்ஷியன்ட் இந்தியாவில் கேள்வியே இல்லை, அதனால இந்த வாட்டியும் வராதுன்னு நினைச்சு போனீங்கன்னா இந்த வாட்டி 6 கேள்வி கேட்டு வச்சுருவோம். இந்த வாட்டி இதனுடைய ஓரியன்டேஷன் கம்மியா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. மெடிவல்ல வராதுன்னா மெடிவல்ல கொஸ்டின் பூந்துகிட்டு இருக்கும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இந்த எல்லாத்துக்குமே நான் திரும்பவும் சொல்றேன், எவ்ரி திங் வில் ஹாவ் சம் லாஜிக். உதாரணத்துக்கு இப்ப விவேகானந்தர் ராக்கு, திருவள்ளுவர் ஸ்டாச்சு, கன்னியாகுமரி சுத்தி இருக்கிற ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், திடீர்னு பிஎம் போய் அங்க வந்து தியானம் பண்ணாருங்கிறது எல்லாத்தையும் நீங்க எல்லாருமே அந்த நியூஸை கவர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவன் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரை கவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு ஜியாகிரபிக் ஏரியா பத்தி நியூஸ் வருதுன்னா அதை சுத்தி 360 டிகிரி நம்ம அதை கவர் பண்ணி வச்சுக்கிறது நம்மளோட வேலை. திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் ப்ரிப்பேர். சரியா? ஸோ ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் ஆல் த சீக்வன்ஸ் வாட் எவர் வி portrayed in the session, demystifying how and when to prepare and how to prepare. அடுத்து பார்த்தீங்கன்னா strategies of preparation from time management as well as do's and don'ts அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நவ் த செஷன் இஸ் ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன். those who have any doubts, any questions related to this UPSC can ask me. ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம். நம்மளோட கோஹோஸ்ட் வந்து அதை ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா கோஹோஸ்ட் அதை கேட்டு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி வில் பி கிவிங் யூ த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 15 minutes வி ஆர் ஹேவிங். அடுத்த 15 நிமிஷம் த செஷன் இஸ் ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன். இருந்தா கொடு. Anybody is willing to raise any question? Hand raise பண்ணுங்க. They will be unmuting you. கொஸ்டின் எதுவும் இருக்கா? சார் ரிச்சர்ட் சொல்லுங்க சார். யூபிஎஸ்சி வந்து சிலபஸ் தமிழ் வெர்ஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கிடைக்குமா சார்? இப்போ நிறைய பேர் தமிழ் எழுதுவாங்கல்ல சார். நான் இப்போ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுதுறதுக்கான அவைலபிலிட்டி இருக்காண்டி கொஸ்டின்ஸ் ஆர் நாட் பீங் ஆஸ்க்ட் இன் தமிழ். நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ப்ரிலிமினரி கொஸ்டின் எல்லாமே எல்லாருக்குமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் வரும். ஸோ நீங்க ஈவன் தோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்து நீங்க தமிழ்ல மெயின்ஸ் எழுத போறீங்களா இருந்தாலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில இருக்கும். ஸோ அதனால உங்க ப்ரிப்பரேஷன் அப்ப என்ன பண்ண வேண்டி இருக்கும்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும்னா நீங்க இங்கிலீஷ்லயும் சப்ஜெக்டை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். வேறாஸ் உங்களோட மெயின்ஸ் இருக்கு இல்லையா, மெயின்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க தமிழ் லிட்ரேச்சர் எடுத்தீங்கன்னா கேள்வி தமிழ்ல வரும். நான் சொன்ன மாதிரி ரீஜனல் லாங்குவேஜோட பேப்பர் தமிழ்ல வரும். மீதி எல்லா பேப்பரும் திரும்ப நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஆனா விடை நீங்க தமிழ்ல எழுத முடியும். ஸோ அப்போ சோர்சஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்ல நிறைய அவைலபிள் இருக்கு. உதாரணத்துக்கு பாலிட்டினா வெங்கடேசன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அவைலபிளா இருக்கு. தமிழ்ல எழுதி நிறைய பேர் நம்ம விருதுநகரா இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திரு விபி ஜெயசீலன் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல எழுதி தான் சக்சஸ் ஆனாரு. அண்ட் இன்னைக்கு கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா டெப்டி சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் டி.கே. சிவகுமாரோடைய பர்சனல் செக்ரட்டரியா இருக்கார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் ராஜேந்திர சோழன் ஐஏஎஸ். அவங்க தமிழ்ல எழுதி தான் அச்சீவ் பண்ணாங்க. ஸோ அச்சீவர்ஸ் லிஸ்ட் போயிட்டே இருக்கு. பட் த திங் இஸ் கொஸ்டின்ஸ் தமிழ்ல அவைலபிளா இருக்காது கண்டிப்பா. ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல மெட்டீரியல்ஸும் இன்னைக்கு தமிழ்ல நிறைய அவைலபிளா இருக்கு. ரிச்சர்ட், ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யூ. சார், தேங்க்யூ சார். எனிபடி எல்ஸ் வேற ஏதாவது கொஸ்டின் இருக்காமா? You can raise your hand. See, இது சில்லியா இருக்குமா, இது கேட்கலாமான்னு தயவு செய்து எந்த தயக்கமும் வச்சுக்காதீங்க. பிகாஸ் பேஸ்ட் ஆன் மை 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கேட்கறது மற்ற எல்லாருக்குமே நிறைய இன்சைட்ஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம் விடைகள் நான் சொல்ல போறது. அதை தாண்டி எந்த இன்ஹிபிஷனும் தேவையில்லை. திஸ் இஸ் அ வெபினார் தான். ஸோ உங்களுக்கு தோன்றதை கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Any other question? சார் சொல்லுங்க ரிச்சர்ட். சார், தொடர்ந்து படிக்கும்போது ஒரே கான்செப்ட் படிக்கும்போது ஆர்ட்னஸ் மாதிரி கிடைக்குது. அதை டேக்கிள் பண்ற மாதிரி இருக்கா? அதுதான் கண்ணா நான் சொன்னேன் இல்லையா, அதாவது போர் அடிக்குது இல்லை ரொம்ப இதா இருக்குன்னா அதுக்கு ஒரே ஆல்டர்னேட் ஆப்ஷன் உனக்கு என்ன பிடிக்குதோ. நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது மாத்துறதோ, இல்லை பேப்பர் எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதோ, கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்கிறதோ. அது இல்லைன்னா மியூசிக் கூட கொஞ்சம் நேரம் கேட்கலாம், ஒண்ணுமே தப்பு கிடையாது. அதான் சொன்னேன், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஹாபி அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும்.
மைண்டை ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க. எப்பயுமே மைண்டுக்கு வந்து ஒரு ஒரு காம்னஸ் கொடுத்தீங்கன்னா திரும்ப அது ஆக்டிவ் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது நம்ம கை விட்டு மீறி தான் போக ட்ரை பண்ணும். ஸோ ஆல்வேஸ் கிவ் அ கம்ஃபர்ட் டு யுவர் மைண்ட். ஸோ மைண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்காதீங்க, எப்பயுமே ப்ளஷரோட படிங்க. படிக்கும்போது நான் சொல்ற மாதிரி அதுதான், ஒரு விஷயம் படிக்கிறீங்க ஒரு லெவல் வரைக்கும் போகுது, அதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சி ரொம்ப கிளியர் கட்டாக நான் சொல்லணும்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, படிச்சுட்டே இருக்கீங்க, திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை வருதுன்னா ஐஸ்கிரீமை சாப்பிட்டு வந்து படிங்க. ஐஸ்கிரீமை நினச்சிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்காதீங்க எப்பயுமே. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். சரி, ஏதாவது ஒன்று டைவெர்ட் ஆகுது இல்லை மைண்ட் இதாகுதுன்னா அது என்னவோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க மைண்ட் வில் பி ஹாப்பி. திரும்ப வந்தீங்கன்னா கண்டிப்பா அதை விட டபுள் மடங்கு எனர்ஜியோட படிக்கலாம். அதை யோசிச்சுட்டு இங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட், எனர்ஜியும் வேஸ்ட். தேங்க்யூ சார். Anybody else? இன்னும் ஒரு 5 minutes இருக்கு. அதர்வைஸ் we can wind up the session. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்கலாம். அடுத்து யாரோ கை தூக்கி இருக்காங்க. நிவேத பிரியா, சொல்லுங்கப்பா. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் ப்ளீஸ். ஆப்ஷனல் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷனல் எப்படி சூஸ் பண்ணா வந்துட்டு நம்ம பெட்டரா அதுல பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க சார். when it comes to optional subject வந்து see நார்மலா when someone is preparing, நான் எப்பயுமே சொல்றது என்னன்னா there is no blanket recommendation, இதை எடு அதை எடுன்னு யாருமே நான் சொல்றது இல்லை. but the thing is when it comes to choosing an optional, இது வந்து ரொம்ப key decision in your UPSC preparation. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ஒன்று பாப்புலர் ஆப்ஷன்ஸ், அதாவது நிறைய பேர் எழுதும் பொழுது ப்ரொபோர்ஷனேட்டா செலக்ட் ஆகிற ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஆப்ஷனல்ஸ் ஆர் கால்ட் அஸ் பாப்புலர் ஆப்ஷன்ஸ். லைக் ஜியாகிரபி, இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சோஷியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி அண்ட் அட் டைம்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முந்திலாம் இருக்கு, இப்போ ரீசெண்டாக திரும்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆந்த்ரோபாலஜி. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹிட் ரேஷியோ ஜாஸ்தி. அப்போ இந்த மாதிரி ஆப்ஷனல் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வைஸான டிசிஷனாக இருக்கும். ரெண்டாவது என்ன கிரைட்டீரியா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வாட் வே இட் இஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்டட் இன் யுவர் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தீங்கன்னா, யூ ஆர் அ பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு ரைட் இந்தியன் பாலிட்டி ஆல்சோ இங்கே. அப்போ ஒரு 20% ஆஃப் த சிலபஸை உங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னும் போது ஜிஎஸ்ல அதுக்கான எஃபர்ட் கம்மியாகலாம். ஜிஆர்பி எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான், ரைட்டா? ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்போ இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கும்போது இட் இஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்டட் இன் யுவர் ஜிஎஸ் ஆல்சோ அப்படிங்கிறது. லைக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது உன்னோட ஜிஎஸ்ல சில ஏரியாஸ்ல ஓவர்லேப் ஆகும் பொழுது உன்னோட எஃபர்ட் டுவர்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் குறையும். அண்ட் சிலது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் சிலபஸ். அப்போ சிம்பிளா சிலபஸ் எடுத்து நம்ம படிச்சிடணும். பிகாஸ் நான் திரும்பவும் சொல்றேன், நீ ஏற்கனவே படித்த டிகிரியோ இல்லை ஏற்கனவே நீ எடுத்திருக்க கிராஜுவேஷனோ அதையே எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சப்போஸ் அக்ரிகல்ச்சர் எடுத்தவங்க அக்ரிகல்ச்சர் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். பட் இங்கே தேவை மாஸ்டர் ஆஃப் அ சப்ஜெக்ட் இல்லை, கிராக்கிங் திஸ் எக்ஸாம். அப்போ உனக்கு எது சூட்டபிள்னு பார்த்து கிராக் பண்றதுக்குரிய அந்த டிசிஷனை எடுக்கும் பொழுது ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ஹேண்டியா இருக்கும். ஸோ அதனால ஆப்ஷனல் சூஸ் பண்ணும்போது ரொம்ப வைஸா சூஸ் பண்ணுங்க, டைம் எடுத்து டிசைட் பண்ணுங்க. அண்ட் ஹாவ் அ மென்டார் பிஃபோர் டேக்கிங். ஒரு மென்டார்ட்ட கேட்டு எடுங்க. இஸ் தட் கிளியர்? ஓகே சார். பட் இப்போ நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் சார் படிக்கிறேன். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் சூஸ் பண்றது வைஸா அப்படின்னு? கண்டிப்பா. ஆக்சுவலா பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிராஜுவேட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி பொலிட்டிக்கல் சயின்ஸை நீங்க கான்சியஸா எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட். இல்ல சார் நான் கான்சியஸா எடுக்கல, யதார்த்தமா தான் எடுத்தேன் அப்படின்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல உங்களோட அக்யூமெண்ட் எப்படி இருக்கு, கொஸ்டின் பேப்பர் இதுக்கு முன்னாடி இருக்க மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி பாருங்க. பிகாஸ் வென் இட் கம்ஸ் டு சம் சயின்டிபிக் சப்ஜெக்ட்ஸ் லைக் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வரும்போது என்னன்னா, ஒரு சிலர் 4 வருஷம் படிச்சிருப்பாங்க, பட் அதுல டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்காது. டிகிரி முடிக்கணும்னு படிச்சிருப்பாங்க, அதுல கொஸ்டின்ஸ் ரொம்ப டெப்தா போகும்போது அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப வைடரா இருக்கும் சிலபஸ். இப்போ அவங்க வந்து வேற ஏதாவது ஆப்ஷன் எடுத்து கூட பண்ணலாம். பட் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் கண்டிப்பா இட் வில் கெட் கனெக்டட் வெரி ஈஸிலி. அதனால எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சப்ஜெக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸே போறது ரொம்ப புத்திசாலித்தனம். தேங்க்யூ சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எனிபடி எல்ஸ்? வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? Okay, I hope this session was useful for those participants who attended, and on behalf of the Impact IAS Academy, I thank you all for participating in this webinar. ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஜூன் 10ஆம் தேதி நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச் ஃபார் 2024 we are starting.
இதுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் நம்ம நடத்துகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் தோஸ் ஹூ ஆர் கெட்டிங் அ குட் ஸ்கோர் தே ஹாவ் அ சான்ஸ் டு கெட் அப் டு 50% ஆஃப் ஸ்காலர்ஷிப். நம்ம ஃபீஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh rupees தான் ஃபீஸ் வச்சிருக்கோம். ஸோ அதுலேயும் ஃபர்தர் ஸ்காலர்ஷிப் 50%னா the course fees will be only 50,000 and we have a limited intake அப்படிங்கிறதுனால ஒரு பர்சனல் மென்டரிங் அண்ட் பர்சனல் கேர் கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியுது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் we are able to have a very good success ratio also. லாஸ்ட் இயர் நான் சொன்ன மாதிரி அதுதான் வினோதினி அப்படிங்கிறவங்க ஷி காட் 64th ரேங்க் ஆல் இண்டியா 100க்குள்ள எடுத்தாங்க. 2017 பார்த்தீங்கன்னா சரண்யாரி ஷி காட் ஆல் இண்டியா ரேங்க் 7. ஸோ இது கன்சிஸ்டண்டா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் மேல ஒரு பர்சனல் கேர் அண்ட் அட்டென்ஷன் கொடுத்து we are able to deliver the results. So those who are interested to join, contact our admin team. ஸோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த அட்மிஷன் ப்ராசஸில். அண்ட் ஜூலைலையும் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ்ட்லி உங்களுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் ஏதாவது முடிவாகாமல் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரிசார்ட் டு த ஜூலை பேட்ச். த classes that you have missed will be makeup in the makeup classes. So this is what I wish to tell. I hope I gave a clarity about the UPSC preparation. All the very best. Thank you.